வெல்கம் டு ஜெய்சன்வி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸாவில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தி வெர்ஷனில் செய்கிறோம். இந்த பிஸாவை நீங்கள் குழந்தைக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பிஸாவை ஹெல்த்தி வெர்ஷனில் சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஃபேட்டெல்லாம் உடம்புல நிறைய சேராது. வாங்க அப்படி ஒரு பீஸாவை எப்படி நம்ம வீட்டிலே செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி பீஸாவை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹெல்த்தி வெர்ஷனில், அதுவும் நம்ம ஜெய்சன்வி சேனலில். இப்போ பிஸா செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் சுடுதண்ணி எடுத்துகிட்டு நல்லா அது கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, நார்மலான வார்ம் வாட்டராக இருக்கணும். அது ஒரு கப் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை போடுறதுனால தான் ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கணும். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். சர்க்கரையும் ஈஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். ஒரு கப் 250 ml கப்பில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/3 85 ml ஒரு கப்பு சின்ன கப்பில் ஆட் பண்ணிக்கலாம் மைதாவை. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துச்சு. இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மைதா இல்லாமல் கோதுமையில் கூட செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மைதா எடுத்திருக்கேன். இப்போது மைதாவில் நடுவில் சென்டரில் அந்த மாவில் சின்னதாக ஒரு குழி மாதிரி செஞ்சுட்டு அதில் நம்ம ஈஸ்ட் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றி பிசையக்கூடாது. அப்போ அந்த மாவு நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிஸா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா பார்த்து பக்குவமாக பிசைஞ்சிக்கோங்க. மொத்த தண்ணியுமே நான் ஊற்றிட்டோம்னா மாவு பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் மாவு. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இழுத்து இழுத்து பிசைங்க மாவை. ஒரு 15 மினிட்ஸ் இது மாதிரி பிசையணும். அப்போ தான் நல்லா மாவு பொங்கி நமக்கு கிடைக்கும். நல்லா 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த பிஸாவோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா மாவு ரொம்ப ஹார்டாகிடும், நமக்கு பொங்கியும் வராது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறேன். அதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக மாவு நல்லா பிசையணும். ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக நல்லா பிசையணும். இப்போ ஓரளவுக்கு மாவு ஸ்ட்ரெச்சபிளாக வந்துருச்சு. நல்லா இழுத்து பார்த்தா நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு நம்ம இழுத்தா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிள் வந்தால் மட்டும்தான் நமக்கு மாவு நல்லா பொங்கி கிடைக்கும். நம்ம வைக்கிற மாவு டபுளாக நமக்கு கிடைக்கும். எல்லா சைடும் நமக்கு இது மாதிரி வரணும். ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் எல்லா சைடும் மாவு நல்லா இது மாதிரி வரணும்.
ஃபுல்லாக இது மாதிரி நல்லா தேய்ச்சி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பால் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நம்ம வைக்க போகிற பவுலில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் மாவு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடணும். இல்லைன்னா மாவு வந்து அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம எந்த பவுலில் வைக்கிறோமோ அந்த பவுலில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். நான் மாவு அப்ளை பண்ணிட்டேன். மாவு மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது மேலே ஒரு ஈரத்துணி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 hours கிட்ட விடணும். 2 மணி நேரம் விட்டால் தான் நமக்கு இது மாவு நல்லா பொங்கி வரும். அது மாதிரி பொங்கி வந்ததும் நம்ம எடுத்து எந்த பிளேட்டில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பிளேட்டில் நம்ம சப்பாத்தி உருட்டுறோம் இல்லையா, அது மாதிரி உருட்டிக்கணும். ஆனால் கொஞ்சம் திக்காக உருட்டணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் மாவை. அப்புறம் அது மேலே பிஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஆனியன் அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம், ரெட் கேப்சிகம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஆனியனும் கேரட்டும் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே ஃபுல்லாக கேரட் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன் கூட போட்டால் நல்லாயிருக்கும். கார்னும் போடலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த அமுல் சீஸை வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நான் எல்லா சைடும் ஒவ்வொரு ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சீஸ் வச்சுட்டு இதை ஒரு 15 minutes அவனில் பேக் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு 180 degreeல 15 minutes. அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஹீட் பண்ணிடணும். 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிஸா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த பிஸா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.